السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நாளிலே இருக்கின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில இமாம்களின் கருத்து அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இறுதி நேரம் அந்த நாளினுடைய என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் இந்த எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். நாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய துஆக்களுக்கான பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலே ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான், பரக்கத்தை அதிகப்படுத்துகின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி وبارك لي في رزقي. اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. يا الله, என் பாவங்களை மன்னித்துவிடு, எனக்கு என் வீட்டில் வசதியை ஏற்படுத்து, எனது வாழ்க்கை தரத்தில் நீ பரக்கத் செய்துவிடு என்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு துஆ. வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்கின்றோம், வசதி வாய்ப்பை கேட்கின்றோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிக்குமாறு நாம் இந்த துஆவிலே கேட்கின்றோம். இந்த துஆவை ஓதுவோம். இதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.